రామ పరదేవతే తెల్ల బెడ్షీట్ கூட்டி போய் எங்கேனா லவ் பண்ணிங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணேன் மேடம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு எல்லாம் அஜித் சார் கிட்ட நான் பண்ணேன் மேடம். தனுஷ் சார் கிட்ட எல்லாம் பண்ணேன். இன்னைக்கு இன்ட்ரடியூஷன் தமிழில் வந்து ஜெயம் மேடம், தமிழ் ஜெயம். அப்புறம் 7/G பிருந்தாவன் காண்டி, ரெயின்போ காண்டி. தெலுங்கில் வந்து பிருந்தாவன் காண்டி, தமிழில் வந்து ரெயின்போ காண்டி. தமிழில் வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளமு. அந்த அவரு கூட எல்லாம் அஜித் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டான் மேடம். எனக்கு வந்து ஆக்சுவலி தமிழில் பேசுறீங்களா, அவரு தெலுங்கு பேசுவார் மேடம் எங்கிட்ட. அஜித் சார் வந்து நல்லா பேசுவார் மேடம் తెలుగు. అది అజిత్ సార్ வந்து తెలుగు ఎలా మాట్లాడుతున్నాను నేను బాగా మాట్లాడుతున్నానా అని என்கிட்ட அப்படியே பேசுவாங்க மேடம். தெலுங்குல பண்ணீங்க, தமிழ்ல பண்ணீங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா சுமன் சார் எங்க போயிட்டாரு அப்படின்னு ஒரு கேப் வருது. அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா பிக் பாஸ் உள்ள இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து என் பையன் ஆசை மேடம், டாடி நீங்கள் பிக் பாஸ் போனால் எனக்கு ஒரு ஆசை பார்க்கணும் அப்படி சொன்னாங்க மேடம். ஓகேன்னு சொல்லிட்டாங்க, போனா போதும்ட்டாங்க, போன்ட்டாங்க, நான் பார்க்குறோம்னு சொன்னாங்க. அப்படி நான் ஆக்சுவலி இது 9th சீசன் மேடம் நான் போனது. பிஃபோரு எனக்கு வந்தேன், பட் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நான் சொன்னேன் மேடம், பிஸியாக இருக்கேன். லாஸ்ட்டு 6 or 7 சீசன் மேடம். அப்போ போனால் நினச்சேன், பட் அப்பா செத்துனாங்க. அதுவால பூ வந்து என் பையனுக்கு ஆசை, டாடி நீ போனால் பார்க்கணும், அதனால தான் நான் போனேன் மேடம். ஆனால் இப்போது பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, சுமன் சார் நீங்களே நினச்சது வந்து டாப் 5ல் இருப்பீங்க அந்த ஃபைனல்ஸ் வரைக்கும். எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலி நானும் நினச்சேன் மேடம் டாப் 5ல் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். பட் கடவுள் நம்ம என்ன ஆனால் வந்ததே ஹாப்பின்னு நினைக்கிறேன். ஹாப்பி மேடம், ஹாப்பி மேடம். உங்களுக்கு தெரியுமா இங்கே உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டர்ஸ் இருந்தது? ஐயோ ஆக்சுவலி வந்து నేను 3 days பேக் ஐ கேம் டு சென்னை மேடம். அங்கே ஏர்போர்ட்டில் சொல்லுவாங்க பிக் பாஸ் అని. படம் எல்லாம் எல்லாரும் மறந்து போயிடுச்சு. ஜெயம் 7G நான் பார்க்காலே நார்மலாக 7G ஜெயம்னு சொல்லுவாங்க மேடம். இப்போ சென்னையில் பார்த்து பிக் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அவளை ரீச் ஆயிடுச்சா எனக்கே